Hi, hello to everyone. Software technologies. Previous videos பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த இஷ்யூஸ் அந்த ரிஸ்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஓகேங்களா? டுடே வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படின்னு சொல்லிட்டு டுடே வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். காஸ்ட்டு அப்படின்னா சரி, இப்போ வந்து நான் டிசைனிங் எடுத்ததுனால எனக்கு இவ்வளோ காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லலை. ஓகே, இதை நீங்கள் சிவில் மெக்கானிக்கல் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு சிவில்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு வீடு கட்டுறதுலேருந்து அதாவது ஃபவுண்டேஷன்லேருந்து உங்களுக்கு டாப்பில் ரூஃப் லெவல் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வரும். அப்போ வந்து உங்களுக்கு காஸ்ட் தேவைப்படும். அந்த காஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் பண்ணி அதோட டயக்ராம்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பண்ணால் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. ஓகே, பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க. பர்டிகுலராக இங்கே இந்த யூனிட்ஸ்க்கு ஒரு இது கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸ்க்கு எவ்வளோ இது வந்து உங்களுக்கு டியூரேஷன்ஸ் தேவைப்படும். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பட்ஜெட்டட் ஆக்சுவல் ரிமைனிங் அட் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? இங்கே வந்து நம்ம டைப் பண்ணி அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் அதோட ரிசோர்ஸ் ப்ரொஃபைல் வந்து நான் பார்க்க முடியும். ஓகேவா? சேம் யூனிட்ஸும் பார்த்தீங்கன்னா லிமிட்ஸும் சேம் அதே தான். யூனிட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ லிமிட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 40 கொடுத்துருக்கேன்னா. ஓகேங்களா? சேம் இதுக்கு மட்டும் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஓகே, யூனிட்ஸு ட்ரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே நான் கொடுக்கல. ஓகேவா? இப்போ அதோட டயக்ராம்ஸ் நான் பார்க்கணும் அப்படின்னா சேம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பிக் பண்ணிக்கோங்க. பிக் பண்ணிவிட்டு ஷோ அண்ட் பாட்டம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி யூசேஜ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கா. சேம் அதை பிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேம் உங்களுக்கு வந்து இதுமாரி காமிக்குங்களா. ஓகேவா? இதே பார்த்தீங்கன்னா டைம் ஸ்கேல் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் டூல்ஸில் போனீங்க அப்படின்னா டைம் ஸ்கேல் செட்டிங்ஸ் சொல்லிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா சேட்டர் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் இருக்குது. எனக்கு இப்போ பர்டிகுலராக இந்த யூனிட்ஸ் மட்டும் நான் இது கொடுக்கல, லிமிட்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதை மட்டும் நான் பிக் பண்ணிவிட்டு டைம் பீரியட் பிக் பண்ணேன் அப்படின்னா சேம் இங்கே வந்து உங்களுக்கு கிராஃப் வரணும். ஓகே, வரலுங்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு இங்கே பிக் பண்ணிவிட்டு டைம் ஸ்கேல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிக் பண்ணிங்க அப்படின்னா சேம் அது வந்து உங்களுக்கு காலண்டர் அதாவது அரை ஆஃப் மந்த்தாக கொடுத்துருப்பேன். எனக்கு அப்படி தேவையில்லை. ஓகேவா? வீக் பெர் டே 1 அதுமாரி தேவை, இல்லை மந்த் பெர் வீக் தேவை அப்படின்னாலும் அதை கொடுத்துட்டு சேம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு சேம் இங்கே டைம்ஸ்க்கு ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகே, அதாவது ப்ராஜெக்ட் இயர்லியராக முடிஞ்சிச்சா இல்லை கரண்ட்டில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகே, நிறைய இருக்கும் டைம் ஸ்கில் செட்டிங்ஸில். ஓகே, ஜஸ்ட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தேன் அப்படின்னா சேம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது க்ரியேட் ஆகிருக்குங்களா. ஓகே, அதை நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணதுனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். நியூ ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு சேம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எனக்கு கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். சேட்டர் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நான் பிக் பண்ணுறேங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டிஸ்க்கு மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஸ்ட்டஸ் பக்காவாக கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? காஸ்ட் எதுவுமே நம்ம கொடுக்குங்கிறப்ப உங்களுக்கு எதுவுமே இதில் விசிபிள் ஆகாது. கிராஃப் வந்து விசிபிள் ஆகாது. அதாவது காஸ்ட் வந்து நம்ம அங்கே கொடுத்துருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நீங்கள் விசிபிள் ஆகும். நீங்கள் வேணால் டைம் ஸ்கேல் செட்டிங்ஸில் போய்ட்டு சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வீக் பெர் டே அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே வரல. ஏன்னா காஸ்ட் வந்து கொடுக்கல. இது எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் இருக்குது. இல்லை பர்டிகுலர் இந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தேவை அப்படின்னாலும் ஜஸ்ட் அதை மட்டும் பிக் பண்ணி அப்படின்னாலும் அதுக்குண்டான இது மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி யூசேஜ் ப்ரொஃபைல்னு சொல்லுவோம். ஓகே, இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா எகைன் நான் இதை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சோன் பாட்டம்லேயே ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைல் போனீங்க அப்படின்னா ரிசோர்ஸ்க்கு உண்டான கான்செப்ட் சேம் அதுவும் பார்த்தீங்கன்னா இதுமாதிரி தான் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஓகே, அதாவது லேபர் நான் லேபர் கொடுத்தோம் பார்த்தீங்களா, லிமிட்ஸ் எவ்வளோ இருக்குது, தாண்டி போயிடுச்சுங்களா, அதாவது நமக்கு பண்ண காஸ்ட்டோட எக்ஸ்ட்ரா வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவிட்டி யூசேஜ் ப்ரொஃபைல் அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைலுங்கிறது. ஆக்டிவிட்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்ட்டை பேஸ் பண்ணி வரும், ஒன்லி ஃபார் காஸ்ட்டு. ஓகேவா? ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைலுங்கிறது ஒன்லி ஃபார் லேபரா நான் லேபர் அண்டு மெட்டீரியல் இதை பேஸ் பண்ணி வரும். ஓகேவா? நம்ம ரோல்ஸ் ரிசோர்ஸ் பார்த்தீங்களா அதேமாரி தான் உங்களுக்கு இதுவும். ஆக்டிவிட்டிங்கிறது யூசேஜ் ப்ரொஃபைலுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காஸ்ட், ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ, ரிமைனிங் காஸ்ட் எவ்வளோ இருக்கோ, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் அதேமாரி நீங்கள் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது ரிசோர்ஸ் யூசேஜ் ப்ரொஃபைல் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லேபர்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். யூனிட்ஸு, ஆக்சுவல் யூனிட்ஸு, ரிமைனிங் இயர்லி யூனிட்ஸு, லிமிட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சேம் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம மாற்றணும் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், நீங்கள் யூசர் ப்ரிஃபரன்ஸில் போய்க்குள்ளே சேஞ்சஸ் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அது எனக்கு இது மட்டும் எல்லாமே தேவையில்லை, பர்டிகுலராக ஒரு இது மட்டும் தேவை. ஓகேங்களா? அது மட்டும் தேவை அப்படின்னாலும் அது மட்டும் கொடுத்துக்கலாம். கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் மட்டும் தேவை, இல்லை ரிமைனிங் இயர்லி வந்து இங்கே தேவையில்லை அப்படின்னா டிக்கெட் எடுத்துவிட்டு அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு இது வந்து குறைஞ்சிச்சுங்களா.
இதுமாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது மட்டும் கொடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒர்க் அவுட் பண்ணணும். காஸ்ட்னா என்ன, காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணணும், ப்ளஸ் அதோட லேபர் ஒர்க்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே ஒர்க் பண்ணால் மட்டும் கரெக்டாக வரும். ஓகேங்களா. பிரைமேரா பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம எவ்வளோ வேணால் க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா. அது ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மெயினாக. ஓகேங்களா. பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இப்போ இது ஒன்றுமா வர முடியும். ஓகேங்களா. சேம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அது எப்படி பார்க்கணும் அப்படின்னாலும் சேம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபைல் எடுத்துக்கிறேன். ஃபைலில் போயிட்டீங்க அப்படின்னாலும் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இம்போர்ட்னா உங்களுக்கு வெளியே இருக்க ஃபைல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ப்ரைமேராக்குள்ள இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதேமாதிரி எக்ஸ்போர்ட்டுங்கிறது எனக்கு இங்கே இருக்க ப்ராஜெக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா. சேம் இங்கே எக்ஸ்போர்ட்னு ஆப்ஷன்ஸ் இருக்கா, ஜஸ்ட் அதை பிக் பண்ணிட்டேன் அப்படின்னா சேம் அதில் என்ன ஃபார்மெட்டில் உங்களுக்கு வேணும். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸலில் நான் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 17.7க்கு லேட்டர் வெர்ஷன் அதுக்கப்புறம் அந்த வெர்ஷன்லேருந்து அதுக்கப்புறம் வெர்ஷன் வந்து மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னாகும் எக்ஸலில் காப்பி ஆகும். இல்லைனா வந்து எக்ஸலில் காப்பி ஆகாது. ஓகேங்களா. அதாவது 17, 16லாம் இருந்துச்சு அப்படின்னா காப்பி ஆகாது. 17 காப்பி ஆகும், 16.9 அதுமாரி இருந்துச்சுன்னா காப்பி ஆகாது. இப்போ வந்து எனக்கு ஸ்ப்ரெட்ஷீட்டில் தேவைனால ஸ்ப்ரெட்ஷீட்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவை அதில். ஓகேங்களா. எனக்கு வந்து ரிசோர்ஸ் நம்ம ஒன்றே வந்து கொடுத்துன்னு நினைக்கிறேன். அதில் ஆக்டிவிட்டீஸும் ரிசோர்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா சேம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்போர்ட் ஆகணும். ஓகே, அதான் டிக் பண்ணிவிட்டு சேம் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா சேம் இதில் நியூவாக இதில் என்னென்ன ஆட் பண்ணணும். ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஓகேங்களா, காஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், டேட் ஆட் பண்ணிக்கிங்களா, சேம் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஆக்டிவிட்டி ஐடி, ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் இதுவே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். டியூரேஷன்ஸ் ஓகேங்களா. சேம் அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆக்சுவல் டியூரேஷன் இதை வேணாலும் பிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காப்பி ஆகிடும். ஓகேங்க. இதேமாரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் கோட்ஸு, யூனிட்ஸு, ஆக்சுவல் லேபர் யூனிட்ஸ் நம்ம பிக் பண்ணல. ஓகே, ப்ராஜெக்ட் கோட்ஸ் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது எல்லாமே வேணும் அப்படின்னாலும் எல்லாமே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இங்கே ஓகேன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு சேம் இதை வந்து என்ன பண்ணுறான்னு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எங்கே சேவ் ஆகுன்னு சொல்லிட்டு காமிக்கும் ஃபைல் நேம். அண்ட் அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிட்டு இருக்குது. ஓகே, கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுங்களா. சரி, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் லோக்கல் டிஸ்கில் டாக்குமெண்ட்ஸில் பார்க்குறேன். ஓகேங்களா. ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டீங்க அப்படின்னா சேம் இங்கே வந்து 001 ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா, இப்போ தான் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேவா. சேம் இதை இப்போ வந்து என்ன பண்ணுறேன், நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா அதுக்கு உண்டான இது மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா. அதாவது ஆக்டிவிட்டி ஐடி, ஆக்டிவிட்டி ஸ்டேட்டஸ் ஓகேங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்குங்களா. சரி, இது வந்து என்ன பண்ணலாம், நம்ம இதில் கூட டைப் பண்ணி இதுக்குள்ளே நம்ம ஒர்க் ப்ராடக்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸில் என்ன பண்ணலாம், இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. யூனிட்ஸு, ட்ரா நம்ம கொடுத்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் டேட்டு, எண்ட் டேட்டு ஓகேங்களா. சேம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்ததுக்கு நம்ம கம்மியாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. கம்மி ஆக்டிவிட்டிஸ் டபிள்யூபிஎஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு உண்டான இது மட்டும் உங்களுக்கு காப்பி ஆகிருக்கு. இதே நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஒரு பில்டிங் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 20 பேஜஸ் 30 பேஜஸ் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. 50 பேஜஸ் 100 பேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஆக்டிவிட்டீஸ் அண்ட் டபிள்யூபிஎஸ் பேஸ் பண்ணி இதில் வந்து எங்கள் எடிட்டிங் எதாவது பண்ணணும், இங்கே சிஸ்டம் தேவையில்லை, ஒரு டேக்கு முன்னாடி நான் காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேம் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் எக்ஸ்போர்ட் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா. சேம் இதேமாரி இம்போர்ட் உங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படின்னாலும் சேம் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் வந்து உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதிலிருந்து தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இம்போர்ட் கொடுத்துட்டு சேம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் எனக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்டில் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் செலக்ட் எக்ஸல் ஃபைல். உங்கள் எக்ஸல் ஃபைல் எங்கே இருக்கோ அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்படின்னா இதில் என்ன தேவை நம்ம 2 தான் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு, அதனால் இது 2 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். அப்டேட் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் அது வந்து ப்ராஜெக்ட்டும் க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா. அதனால் நமக்கு தேவையில்லை. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆகிரும். ஓகேங்களா. தேவையில்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேட்டான் இம்போர்ட் ஆக்ஷன் அப்படின்னு கேட்குதுங்களா. அது எங்கே போய் நம்ம ஃபைல் சேவ் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குது. ஓகேங்களா. எனக்கு வந்து தனியாக வேணும், அதனால் தனியாக கொடுத்துக்கலாம். இல்லை தேவையான பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கேன்சலில் கொடுத்துக்கலாம். இம்போர்ட் ஆனால் இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா. சரி, என்ன பண்ணுறேன்னு டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியாச்சு, இம்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு, எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா. சேம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் பெல் ஐக்கானை பிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.